Hello all, this is Priyadashni here. இன்னைக்கான verbal ability classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CUT question paper 2023 part 2. Part 1ல நம்ம ஒரு set of questions அதுக்கான analysis பார்த்திருப்போம். Remaining question அதுக்கான analysis தான் நம்ம இன்னைக்கான classல பார்க்க போறோம். Let's start the class. Filling the blanks given in list 1 with an appropriate article from list 2. So list 1ல we have set of sentences whereas list 2ல we have articles a and the and zero article அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. எந்த சென்டென்ஸ்க்கு எந்த ஆர்டிகல் வரும் அப்படின்றத பண்றதா நம்மளோட work. First article அப்படினா என்ன? We have two types of article. Definite article, indefinite article. Definite article என்ன? Definite article is the. Indefinite articles are a and an. Then நம்ம எந்த மாதிரியான இடங்களை யூஸ் பண்ணுவோம்? When you specify something, உனக்கு உறுதியா தெரிஞ்சு when you particularize something, அந்த மாதிரியான இடங்கள்ல the யூஸ் பண்ணலாம். Geographical things like rivers பத்தி பேசும்பொழுது, ocean பத்தி பேசும்பொழுது, ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு புக்ஸ் பத்தி பேசும்பொழுது, இந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்க the யூஸ் பண்ணலாம். A வந்து before consonant sounds. Consonant soundனா என்ன? Vowels இல்லாம remaining alphabet letters are called consonant sounds. And before the singular thing and when you start something, இந்த மாதிரியான இடங்கள்ல a யூஸ் பண்ணலாம். And before vowel sound, letter பார்க்க கூடாது. A, E, I, O, U. Before vowel sound, you have to use an. இதுதான் ஒரு brief-ஆன explanation about article and verbal ability classல இதுக்கான detailed video இருக்கு. அதை பார்த்தாலே இதுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ question போலாம். What is dash issue that you are facing with your neighbor? Issue அப்படின்ற வேர்டை பார்த்தோன்னே ஐ இருக்கு and vowel sound. Issue அப்படின்றது vowel sound. இதை பார்த்தோன்னே எல்லாரும் an அப்படின்னு போடுவீங்க. Which is wrong actually. ஏன் wrong அப்படின்றதுக்கான explanation நான் சொல்றேன். the அப்படின்றத இங்க சரியான பதிலா இருக்கும். அதுவும் ஏன் அப்படின்னு சொல்றேன். What is the issue that you are facing with your neighbor தான் இங்க சரியான பதிலா இருக்கு. ஏன் அப்படின்னா உங்க நெய்பரோட நீங்க என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி டெஃபினட்டா நம்ம கேட்குறோம்ல. though it starts with the vowel sound, நீங்க ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணி ஷுவராக கேட்கும்பொழுது நீங்கள் த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணும். டு யூ ஹாவ் அன் இஷ்யூ வித் யோர் நெய்பர்? உங்களுக்கு உங்கள் நெய்பரோட ஏதாவது இஷ்யூ இருக்கா ஷுவராக இல்லாமல் கேட்குறீங்க, அந்த மாதிரியான இடங்களில் இஷ்யூக்கு முன்னாடி ஆன் வரும். வேறஸ் இங்கே டெஃபினட்டாக தெரிஞ்சு கேட்குறீங்க. ஸோ த அப்படின்றத இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். செகண்ட் கொஸ்டின், வாட் டேஷ் பிரில்லியன்ட் பிளான்? ஒரு விஷயத்தை பற்றி முத பேசுகிறீங்க அண்ட் இட் இஸ் சிங்குலராக இருக்குது. ஸோ அப்படின்றத இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். when do you prefer having breakfast? இங்கே ஆர்டிகளே நமக்கு தேவைப்படாது. எப்போ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இங்கே ஆர்டிகளே நமக்கு தேவைப்படாது. ஃபோர்த் கொஸ்டின், where can one find such innovative item? Innovative vowel sound. ஸோ இங்கே an அப்படின்றது தான் சரியான பதிலாக இருக்குது. ஏன் இங்கே த வராது அப்படின்னா எங்கே ஒருத்தருக்கு வந்து வித்தியாசமான ஐட்டம்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது வந்து ஷோராக இல்லை, டெஃபினட்டாக உனக்கு தெரியலை. ஸோ ஷோராக இல்லாத விஷயங்களுக்கு நீங்கள் an அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணும். ஸோ an அப்படின்றத இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். அப்படி பார்த்தா இங்கே ஆப்ஷன் 1 தான் சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேஞ்ச் த அண்டர்லைன் பார்ட் ஆஃப் த ing clause with adjective plus 2 infinitive. சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? Namitha wasn't ashamed of committing the mistake. நமிதா வந்து தப்பு பண்ணுறதுக்கு வந்து அஷேமாக ஃபீல் பண்ண மாட்டா அப்படின்றத இங்கே கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ். அண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிறத மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 + இன்ஃபினிட்டிவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது என்னன்னா 2 + ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இஸ் கால் இன்ஃபினிட்டிவ். டு ரன், டு ஸ்பீக். 2 + ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இஸ் கால் இன்ஃபினிட்டிவ். அப்படி பார்த்தா என்ன வரும்னா கமிட்டிங் அப்படின்றது கமிட்டாக மாறும், ஆஃப் அப்படின்றது டு அப்படின்னு மாறும். அப்படி பார்த்தா எங்கள் ஆப்ஷன் சி தான் சரியான பதிலாக இருக்கும். நமிதா வாசன்ட் அஷேம்ட், ஆஃப்ன்றது டூவாக மாறி இருக்கு, கமிட்டிங்கிறது கமிட்டாக மாறி இருக்கு. த மிஸ்டேக் அப்படின்றத இங்கே சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் அன் அப்ராப்ரியேட் மாடல். மாடல் அப்படின்னா என்ன? ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் கால் மாடல். அண்ட் நமக்கு நிறைய மாடல் இருக்குது அண்ட் அதுக்கு யூசேஜஸும் இருக்குது. இங்கே 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வி ஹாவ் 4 மாடல்ஸ். எதுக்கு எது சரியாக வரும் அப்படின்னு பார்க்கணும். ஆட், வில், மஸ்ட், குட், எதுக்கு என்னென்ன யூசேஜ்னு பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு எதுக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்றது தெரியும். கூட எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பொலைட் ரெக்வெஸ்ட், பாஸ்ட் எபிலிட்டி, பாசிபிலிட்டி அண்ட் சஜஷன். ஒரு பொலைட்டான ரெக்வெஸ்ட் சொல்கிறதுக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான இடங்கள்ல நம்ம குட் யூஸ் பண்ணலாம். ஆட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆப்ளிகேஷன், ஒரு கடமை, இதை செய்யணும், இந்த செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் ஆட் யூஸ் பண்ணணும். will எங்க யூஸ் பண்ணணும்னா future predictions, promises and assurances, habits and tendencies, offers and request.
ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கும் யூகிக்கிற சில விஷயங்களுக்கும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். மஸ்ட் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கூட அந்த மாதிரியான இடங்களில் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் பாருங்க, டேஷ் யூ க்ளோஸ் த விண்டோ ப்ளீஸ். ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்குல்ல, அப்போ ரெக்வெஸ்ட்டாக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணும், குட்டு தான் யூஸ் பண்ணும். ஸோ இங்கே குட்டு தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஐ டேஷ் டு ரிட்டர்ன் ஹோம் பை நவ். நான் வீட்டுக்கு இப்போ போகணும், சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில். ஸோ ஆட் டு தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். The news anchor has confirmed that today dash be the coldest day in Delhi. அந்த நியூஸ் ஆங்கர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து டெல்லியில் கோல்டஸ்ட் டேயாக இருக்கணும். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். ஸோ வில் அப்படின்றத இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். 1 dash follow the law of the land. நிலத்தில் இருக்கிற ரூல்ஸை கண்டிப்பாக நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னா மஸ்ட் அப்படின்றத சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், rearrange the sentences. Rearrange the following parts of sentence labeled as P, Q, or S to make a meaningful sentence. So we have set of phrases. அதை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீஅரேஞ்சிங் ஆர்டர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, எது சப்ஜெக்ட் பற்றி பேசுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ இங்கே எது சப்ஜெக்ட் பற்றி பேசுதுன்னா ஐ வாஸ் வெரி அப்படின்றத இங்கே சப்ஜெக்ட் பற்றி பேசுது. ஈஸியாக நீங்கள் இங்கே எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ் அப்படின்ற வர ஆன்சர் தான் சரியான பதிலாக இருக்கும். இங்கே 1 2 எஸ் வச்சு வரல. ஸோ இது ரெண்டும் எலிமினேட் பண்ணிடலாம். 3 4 நம்ம யோசிச்சு எழுதிக்கலாம். ஐ வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மை நியூ ஃபேமிலி அண்ட் லுக்ட் ஆஃப்டர் தெம் வெரி வெல். நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் என் நியூ ஃபேமிலி பற்றி. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றத இங்கே லாஜிக்கலாகவும் கோகரண்ட்டாகவும் கரெக்டான ஆர்டர். அப்படி பார்த்தா இங்கே ஆப்ஷன் 3 தான் சரியான பதில். இது சரியான பதிலாக இருக்காது. ஆல்வேஸ் யூஸ் எலிமினேஷன் மெத்தட், அப்போ தான் அது உங்களுக்கு ஒரு டைம் சேவராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். சூஸ் த கரெக்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். எது இன்டைரக்ட் ஃபார்மில் கரெக்டாரோ அதை கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், டைரக்ட் ஃபார்மில் தான் கொஸ்டின் இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். She said, how can I do such a work? and exclamatory symbol இருக்கு. இவ்வளோ வேலை இருக்கனால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஆச்சரியத்தோட அவங்க கேட்குறாங்க. இதுதான் இங்கே சொல்ல வர கொஸ்டின். இதுக்கு இன்டைரக்ட் ஃபார்ம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு ஒரு டிப் கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அண்ட் டென்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, கேன் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ப்ரெசென்ட்டில் இருந்தால் நம்ம அது என்னவா மாறும், பாஸ்ட்டாக மாறும். ஸோ குட் அப்படின்னு தான் மாறும். அப்படி பார்த்தா இது ரெண்டும் தான் குட்ல இருக்குது, இது ரெண்டும் கேனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டும் 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஷீ செட் அப்படின்றது இங்கே ஒண்டர்ட் அப்படின்னு மாறும். அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்கில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஹவு கேபிட்டல் லெட்டர் இருக்கிறது இங்கே ஹவு ஸ்மால் லெட்டராக எழுதுகிறோம். ஏன் அப்படின்னா இது இங்கே லிங்கிங் வேர்டாக இருக்குது. ஹவுன்றது இங்கே லிங்கிங் வேர்டாக மாதிரி இருக்குது. ஹவு ஷி குட் டூ சச் அ ஒர்க். கேன் அப்படின்றது இங்கே குட்டாக மாறி இருக்குது. அண்ட் பங்க்சுவேஷன்லாம் எடுத்துட்டோம். இங்கே ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத சரியான பதிலாக இருக்கும். இது ஏன் தப்பு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஷி ஒண்டர்ட் இஃப் how she could do such work. இன்ட்ரகேட்டிவாக இருந்தால் தான் நம்ம இஃப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்க்ளமேட்டிவ். ஸோ நம்ம இஃப் அப்படின்ற லிங்கிங் வெர்ப் இங்கே தேவையில்லை. ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். she wondered how she could do such a work. அவள் வந்து ஆச்சரியத்தோடு கேட்குறேன், என்னால் எப்படி இவ்வளோ வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறா. இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், choose the correct option that best expresses the meaning of the Latin phrase alter ego. alter ego அப்படின்றதுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. and we have options like egoistic person, altering ego, other self, selfish. ஈகோயிஸ்டிக் பர்சன் அப்படின்னா என்ன, தலக்கணம். அவன் வந்து ஒரு ஈகோவான ஆள், தான் தான் தனக்கு தான் அப்படின்னு இருப்பாங்களே, ரொம்ப தலக்கணம் பிடிச்சி போயிருப்பாங்களே, தோஸ் பீப்புள் ஆர் கால்ட் ஈகோயிஸ்டிக் பர்சன். ஆல்டரிங் ஈகோ அப்படின்னா என்னன்னா, alter ego is a Latin phrase that directly translates to other self. And alter ego is a second identity or personality that is different from the person's true self. சிலவங்க வெளியில் அப்படி ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ ஒரு கோவக்காரங்களாக இருப்பாங்க. உள்ளே அவங்க மறைச்சு ஒரு குணத்தை வச்சுருப்பாங்கல்ல, தட் இஸ் கால்ட் ஆல்டர் ஈகோ. உள்ள ஒரு மறைமுகமாக ஒரு குணம் இருக்குல்ல, தட் வெளியில் யாருக்குமே தெரியாது, பட் அவங்களுக்கும் அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த மாதிரியான குணங்கள் இஸ் கால்ட் ஆல்டர் ஈகோ. த ஷை கேர்ள்ஸ் ஆல்டர் ஈகோ இஸ் அ போல்ட் சிங்கர். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அப்படி ஷையாக ரொம்ப ஒரு மாதிரி காமாக கம்போஸ்டாக இருப்பா, பட் அவளுக்குள்ள ஒரு போல்டான சிங்கர் இருக்கா. அது வெளியில் தெரியாதுல, உள்ளே தானே இருக்குது. ஸோ வெளியில் தெரியாத குணம் உள்ளே நமக்குள்ளே இருக்க குணம், இட்ஸ் கால்ட் ஆல்டர் ஈகோ. ஸோ இங்கே ஆல்டரிங் ஈகோ அப்படின்னு வராது. அதர் செல்ஃப் இன்னொரு குணம். ஸோ அதர் செல்ஃப் அப்படின்றத இங்கே சரியான பதிலாக இருக்கும். செல்ஃபிஷ் அப்படின்னா என்ன, சுயநலவாதி இஸ் கால்ட் செல்ஃபிஷ். ஒரு செல்ஃபிஷான பர்சன், யாருக்குமே எதையுமே ஷேர் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவல, சுயநலவாதி இஸ் கால்ட் செல்ஃபிஷ். ஸோ இங்கே சரியான பொருள் என்ன அப்படின்னா அதர் செல்ஃப் அப்படின்றத இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எரர் ஸ்பாட்டிங். Identify the part of the sentence which has an error.
எரர் ஸ்பாட்டிங்னா என்ன? அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறேன், அதில் எது தப்பாக இருக்குது, ப்ரிப்போஷனில் தப்பு இருக்கா, இல்லை ஆர்டிகல்ஸில் தப்பு இருக்கா, இல்லை வேர்பில் தப்பு இருக்கா, டென்ஸில் தப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரேஸாக ரீட் பண்ணலாம், அதில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஷை பீப்புள் ஃபைண்ட் இட். ஷை பீப்புள் சப்ஜெக்ட் அண்ட் இது வந்து ப்ளூரலில் இருக்குது. ஸோ ஃபைன் வேர்பு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் எந்த தப்புமே இல்லை. டிஃபிகல்ட் டு பிகின் அ கான்வர்சேஷன். டு அப்படின்ற ப்ரிப்போஷன் யூஸ் இங்கே சரியாக தான் இருக்குது. அ கான்வர்சேஷன் ஒன்றை பற்றி மொத பேசுகிறோம். ஸோ ஆர்டிகல் யூசேஜ் இங்கே சரியாக தான் இருக்குது. வித் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இதுவுமே இங்கே சரியாக தான் இருக்குது. ஷை பீப்புள் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு பிகின் அ கான்வர்சேஷன் வித் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர். அதாவது ஷை பீப்புளை இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்றத இங்கே சொல்ல வர மீனிங். அண்ட் இதில் எந்த தப்புமே இல்லை, எல்லா யூசேஜுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நோ எரர் அப்படின்றத இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which are the following C's or characteristics of a formal letter? Formal letter எழுதுவோம்ல, formal letterனா என்ன? The letter which you will write for your higher authorities, உங்கள் ஹெச்எம்ஸ்க்கு இல்லை ஒரு கலெக்டருக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு எழுதுவோம்ல, தட் இஸ் கால் ஃபார்மல் லெட்டர். அண்ட் அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இப்படி தான் எழுதணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுத முடியாது. ஸோ இங்கே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்ஷன்ஸ்லாம் அந்த ஃபார்மல் லெட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. courteous, complaining, concise, confidential, cognizant. இதுக்கான மீனிங் பார்த்துலாம், அப்போ தான் நமக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு தெரியும். courteous அப்படின்றது என்னன்னா, a formal letter should be polite and respectful even when addressing complaints or criticism. courteous அப்படின்றது என்னன்னா பொலைட்டா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்குது, இட்ஸ் கால் courteous. and formal letter must be in courteous. அது வந்து பொலைட்டா ரெக்வஸ்டாக இருக்கும். தோ நீ யாரை பற்றியோ கம்ப்ளைண்ட் பண்ணுற, என்னவா இருந்தாலும் சரி, நீ உன் ஹையர் அத்தாரிட்டிக்கு எழுதும்போது நீ பொலைட்டாக தான் சொல்லணும். ஸோ courteous இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்சைஸ். கன்சைஸ்னா என்ன? ப்ரீஃபாக ஷார்ட்டாக என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறது. வளன்னு எஸ்ஏ எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கக்கூடாது. கன்சைஸாக இருக்கணும்னு சொல்ல, ப்ரீஃபாக என்ன சொல்ல வரே அதை மட்டும் சொல்லணும். ஸோ கன்சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரைட் அ ஃபார்மல் லெட்டர். கம்ப்ளைனிங். நாட் ஆல் ஃபார்மல் லெட்டர்ஸ் இன்வால்வ் கம்ப்ளைண்ட்ஸ். மெனி ஆர் ரெக்வெஸ்ட், அப்ளிகேஷன்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் கரஸ்பாண்டன்ஸ். கம்ப்ளைண்ட் பண்ணி நீ ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதலாம், பட் அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்காக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மல் லெட்டர் எனக்கு இதை பண்ணிருங்க, அதை பண்ணிருங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படி தான் சொல்லுவோமே தவிர, பட் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்காக சொல்ல முடியாது. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்காக வராது. கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஷியல்னா என்ன? Confidential. While some letters may contain confidential information, confidentiality is not a universal characteristics of all formal letter. Confidential என்ன? இப்போ யாருக்குமே தெரியாமல் அந்த ஹையர் அத்தாரிட்டிக்கு மட்டும் தெரியும்படி எழுதுவோம்ல, வெளியில் ரொம்ப ஓப்பனாக தெரியாமல் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மறைமுகமாக இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, தட் இஸ் கால் கான்ஃபிடென்ஷியல். எஸ், ஃபார்மல் லெட்டரில் நம்ம கான்ஃபிடென்ஷியல் விஷயத்தை பற்றி எழுதலாம், பட் அது ஒரு யூனிவர்சல் கேரக்டரிஸ்டிக்கானா இல்லை. ஸோ இதுவும் இங்கே வராது. Cognizant. Being aware is important, but it is not a defining characteristic of a formal letter structure. நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்றதுக்கான அவேர்னஸ் நமக்கு இருக்குல்ல, தட் இஸ் கால் cognizant. காக்னிசண்ட்டாக இருக்கலாம், பட் அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி பார்த்தா courteous and concises அதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ A and C is the right answer here. Next question. Choose the option that has grammatically incorrect part of the sentence. If there is no error, then choose the option no error. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் ஏதாவது தப்பு இருந்தால் அது என்ன தப்புன்னு எழுதுங்க, இல்லை நோ எரர்னா நோ எரர் அப்படின்னு எழுதிருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வராங்க. எப்பொழுதுமே நீங்கள் வந்து கொஷின் ஆன்சர் அப்ரோச் பண்ணுறது, கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணுங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்றதை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ cannot have this soup. என்னால் அந்த சூப்பை சாப்பிட முடியாது. ஐ cannot have this soup as there is too many salt. அதில் டூ மெனி சால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்ட்ன்றது என்ன? ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அங்கே மெனி வராது, மச் தான் வரும். வேற கவுண்டபிள் நவுனாக இருந்தால் நீங்கள் மெனி யூஸ் பண்ணலாம். அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கிறதுனால இங்கே மச் தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஐ cannot have this soup as there is too much salt in it. என்னால் அந்த சூப்பை குடிக்க முடியாது, அதில் நிறைய சால்ட் இருக்குது அப்படின்றது தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டியில் தான் இங்கே மிஸ்டேக் இருக்குது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். Next question. Match the idioms given in list 1 with the correct meaning given in list 2. So list 1ல நமக்கு 4 idioms கொடுத்துட்டாங்க, அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இடியம்ஸ்க்கான மீனிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இடியம், blood, sweat and tears அப்படின்னா என்னன்னா, grueling hard work. grueling hard work அப்படின்றதுனா ஒரு நீண்ட காலமாக ஒரு இட்ஸ் அ லாங் டேர்ம் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லல, தட் இஸ் கால் grueling hard work. எக்ஸாம்பிள் பாருங்க, she put blood, sweat and tears into building her business from scratch. அவ வந்து அவ நீண்ட காலமான ஹார்ட் ஒர்க் போட்டா அந்த பிஸ்னஸ் ஆரம்பத்திலிருந்து கொண்டு வரதுக்கு அவ வந்து ஒரு கடினமான ஹார்ட் ஒர்க் போட்டா
அந்த மாதிரியான இடங்களில் you can use the idiom blood, sweat and tears. Next idiom, to bell the cat அப்படின்னா என்னன்னா to undertake a difficult mission at great personal risk. ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு டாஸ்க்கை பண்ணுவோம்ல அந்த மாதிரியான இடங்களில் you can use the term to bell the cat. Everyone knew the teacher was unfair, but no one wanted to bell the cat and complain to the principal. எல்லாருக்கும் தெரியும் அந்த டீச்சர் வந்து அன்ஃபேராக இருக்காங்க, ஒழுங்கா இல்லை. பட் பிரின்சிபல்கிட்ட போய் சொல்கிறதுக்கு அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ரிஸ்கில் ஒரு டீச்சரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை. ஸோ யாருமே ரெடியாக இல்லை அந்த ரிஸ்க் எடுக்க அப்படின்றத இங்கே சொல்ல வர மீனிங். ஸோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான இடங்களை யூ கேன் யூஸ் த டேர்ம் டு பெல் த கேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிலோ த பெல்ட் அப்படின்னா அன்ஃபேர்லி அப்படின்றதான் அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, bringing up his past mistakes during the argument was below the belt. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன இப்போ ஏதோ ஒரு சண்டை போடுறீங்கன்னா அந்த சண்டையை பற்றி தான் பேசணுமே தவிர பாஸ்ட்ல நீ அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபேராக இருக்குல்ல, நீ பாஸ்ட்ல செஞ்சதெல்லாம் எழுத்து இப்போ சண்டை. ஸோ அது வந்து ஒரு அன்ஃபேரான டேர்மாக இருக்குது. ஸோ அன்ஃபேர் அப்படின்ற இடத்துல யூ கேன் யூஸ் த டேர்ம் பிலோ த பெல்ட். In black and white அப்படின்னா என்ன? In writing or print. I won't believe the deal until I see it in black and white on paper. நான் வந்து அந்த டீலை நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு பேப்பரில் ஒழுங்காக அது எழுதி வர வரைக்கும் நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்றத இங்கே சொல்ல வர மீனிங். ஸோ ஒரு ரைட்டிங் ஃபார்ம், ஒரு பிரிண்டட் ஃபார்ம், அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் த டேர்ம் இன் பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ பிளட், ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் அப்படின்றது grueling hard work அப்படின்றத இங்கே சரியான பொருளாக இருக்கும். டு பெல் த கேட் அப்படின்னா to understand difficult mission at great personal risk அப்படின்றத இங்க சரியான ஆன்சரா இருக்கும். below the belt unfairly, in black and white, in simple terms அப்படின்றத இங்க சரியான ஆன்சரா இருக்கும். option A is the right answer here. Next question, rearrange the following phrases to get meaningful sentence. Of most, nowadays, the attitude, parent is different. ஸோ ஃப்ரேசஸாக கொடுத்துறாங்க. எப்படினாலும் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கேட்கலாம். 4 சென்டென்ஸை கொடுத்து எந்த சென்டென்ஸ் கரெக்ட்னு கேட்கலாம், ஃப்ரேஸை கொடுத்து அதை ஆர்டர் பண்ணுன்னு சொல்லலாம், மாற்றி கொடுத்து அதை ஆர்டர் பண்ணுன்னு சொல்லலாம். எப்படி கொடுத்தாலும் உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும், சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பற்றி பேசணும், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொகரண்ட்டாக என்ன வருமோ அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸில் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், நவடே பேரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் மோஸ்ட். நவடே அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ ஈஸியாக இது தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். நவடேஸ் the attitude of most parent is different. இப்போல்லாம் வந்து நிறைய பேரண்ட்டோட ஆட்டிடியூட் வந்து வித்தியாசமாக இருக்குது. கரெக்டான ஆன்சர். ஏன் மற்ற ரெண்டும் தப்புன்னு பார்த்துடலாம். the attitude is different of most parent nowadays. கிராமட்டிக்கலாகவே இது கரெக்டாக இல்லை, ஸோ ராங். the most parents the attitude is different nowadays. ஸ்ட்ரக்சரலாக இது கரெக்டாக இல்லை, ஸோ this is also wrong. ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். rearrange the sentence, meaning, synonyms, idiom and phrases இதெல்லாம் நீங்கள் நிறைய vocabulary படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் இந்த கொஸ்டினில் வர நிறைய புது வார்த்தைகள் சொல்லியிருப்போம், அது எல்லாமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். சூஸ் த கரெக்ட் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை வந்து பாசிவ் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு தெரியும். எல்லாருமே உங்கள் போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஸோ அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இது என்ன சென்டென்ஸ்? ப்ளீஸ் கம் சூன். இது ஸ்டேட்மெண்ட்டா, இம்பரேட்டிவா, இன்ட்ரகேட்டிவா, எக்ஸ்க்ளமேட்டரியா? இது வந்து இம்பரேட்டிவ், ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ இது வந்து இம்பரேட்டிவ் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கம் சூன், சப்ஜெக்ட் இல்லை, நம்ம தான் சப்ஜெக்டை யூ அப்படின்னு வச்சுக்கணும். இது ரெக்வெஸ்ட் அப்படின்றனால இங்கே ரெக்வெஸ்டட் அப்படின்னு எழுதுறோம். இதே ஆர்டராக இருந்தால் இங்கே ஆர்டர்ட் அப்படின்னு எழுதுவோம். அண்ட் யூ அப்படின்றதுனால வேர்ப் ஆர் அப்படின்றத இங்கே சரியான பதிலாக இருக்கும். ப்ளீஸ் அப்படின்றத எடுத்துடணும். டு அப்படின்ற ப்ரிப்போஷனை யூஸ் பண்ணி கம் சூன், இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கம் சூன். இங்கே சப்ஜெக்ட் இல்லை, யூ அப்படின்றத நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். யூ அப்படின்னு போட்டதுனால வேர்ப் ஆர் நம்ம தான் எழுதணும். ரெக்வெஸ்டட் ஏன்னா இது ரெக்வெஸ்ட். ஸோ டு கம் சூன் அப்படின்றத இங்கே சரியான பதிலாகும். யூ ஆர் டு கம் சூன், ராங். கம் சூன் ப்ளீஸ், இது வந்து பாசிவ் வாய்ஸே கிடையாது, ராங். யூ ரெக்வெஸ்ட் மீ டு கம், ரெக்வெஸ்ட், இதுவே தப்பு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த வேர்ட்ஸ் இன் லிஸ்ட் 1 வித் சினானிம்ஸ் கிவன் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல நமக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது, லிஸ்ட் 2ல சில வேர்ட்ஸ் இருக்குது. எதுக்கு எந்த சினானிம் வரும் அப்படின்றதுக்கான கரெக்டாக மேட்ச் பண்ணுறா நம்மளோட வேலை. ஆன்சர் பார்த்துடலாம். அத்தன்டிக், ரியல், ட்ரூ ஆர் ஒரிஜினல். அத்தன்டிக் அப்படின்னா இந்த டிஷ் ரொம்ப அத்தன்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஒரிஜினலாக, பாரம்பரியமாக, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தட் இஸ் கால் அத்தன்டிக். அப்படி பார்த்தா இங்கே ஜென்யூன் அப்படின்ற மீனிங் தான் சரியான பதிலாக இருக்கும். ஜென்யூனால என்ன, ஒரு ஜென்யூனான பர்சன், ஒரு நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்யூன், அத்தன்டிக் இது எல்லாமே சேம் மீனிங் தான். கான்ட்ரரி, கான்ட்ரரினா என்ன, கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவல, வித்தியாசமாக, சிமிலராக இல்லாமல் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவல, தட் இஸ் கால் கான்ட்ரரி.
அந்த அந்த ட்ரெஸ் காம்பினேஷன் வந்து அப்படி கான்ட்ராஸ்டாக இருக்குது, கான்ட்ரரியாக இருக்குன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதான் கான்ட்ரரி. டிஸ்சிமிலர்னால வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹிஸ் ஒப்பீனியன் இஸ் கான்ட்ரரி டு மைண்ட், ஹி லைக் சம்மர் பட் ஐ ப்ரிஃபர் வின்டர். அவரோட ஒப்பீனியன் வந்து எனக்கு கான்ட்ரரி இருக்குது, எனக்கு ஒத்து போல. என்னோட ஒப்பீனியனும் அவரோட ஒப்பீனியனும் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு சம்மர் பிடிக்கும், எனக்கு வந்து வின்டர் தான் பிடிக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே வித்தியாசமான ஒப்பீனியன் இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல வர மீனிங். அட்ஜசன்ட் அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் டு. அட்ஜாயினால் நெக்ஸ்ட், பக்கத்தில் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லல, தட் இஸ் கால் அட்ஜசன்ட். மை ஹவுஸ் இஸ் அட்ஜசன்ட் டு த பார்க், ஸோ ஐ கேன் வாக் தேர் இன் அ மினிட். என் வீடு வந்து பார்க் பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ நான் ஈஸியாக நடந்து போயிடுவேன் அப்படின்றத இங்கே சொல்ல வருவீங்க. ஸோ பக்கத்தில், நெக்ஸ்ட் டு, அந்த மாதிரியான இடங்களை யூ கேன் யூஸ் அட்ஜசன்ட். பிரிட்டில் அப்படின்னா ஃப்ரெஜைல் அப்படின்னா ஈஸியாக உடையக்கூடியதுன்னு சொல்லுவல, அந்த மாதிரியான இடங்களை யூ கேன் யூஸ் த டேர்ம் ஃப்ரெஜைல். பி கேர்ஃபுல் வித் திஸ் பிரிட்டில் கிளாஸ், இட் மைட் பிரேக் இஃப் யூ ட்ராப் இட். அந்த கிளாஸை வந்து பத்திரமா எடுத்துகிட்டு போங்க, அதை விட்டுட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஈஸிலி broken, அதுதான் பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா இங்கே எது சரியான பதிலாக இருக்கும்? அத்தன்டிக், ஜென்யூன், கான்ட்ரரி வித்தியாசமா, ஸோ டிஸ்சிமிலர், அட்ஜசன்ட் நெக்ஸ்ட் டு, ஸோ அட்ஜாயினிங், பிரிட்டில் உடையக்கூடியது, ஸோ ஃப்ரெஜைல். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாடல் வேர்ப்ஸ். Choose the suitable model to complete the following sentence. Dash I eat some chocolates. அந்த சாக்லேட்டை நான் சாப்பிட்லாமா அப்படின்றதான் இங்கே கொஸ்டினாக இருக்குது. நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஆர்ட்டுன்றது என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் ஆர்ட். ஸோ இங்கே இது வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், மைட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அன்சர்டனிட்டிக்கு தான். ஃபியூச்சரில் நடக்கிற அன்சர்டன் திங்ஸ்க்கு தான் நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம். ஐ மே டேக் லீவ், ஐ எம் நாட் ஷுர், நான் லீவ் எடுத்தாலும் எடுப்பேன், எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சர்டன் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வராது. வுட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கும். இஃப் இட் இஸ் சீப்பர் ஐ வுட் கெட் த ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்க போய் தான் நீ வாங்கல, அதிக விலையாக இருக்க போய் தான் நீ வாங்கல, பட் அது சீப்பராக இருந்தால் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்வல. ஸோ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பாஸ்ட்டில் இருக்க ஹேபிட்டை இப்போ பேசும்பொழுது அந்த மாதிரியான இடங்களில் வுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வராது. கேன் வந்து பெர்மிஷனுக்கு, எபிலிட்டிக்கு, பெர்மிஷனுக்கு, எபிலிட்டிக்கெலாம் நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். டேஷ் ஐ ஈட் சம் சாக்லேட்ஸ், கேன் ஐ ஈட் சம் சாக்லேட்ஸ், நான் அந்த சாக்லேட் சாப்பிட்லாமா? பெர்மிஷன் கேட்குறல, ஸோ கேன் தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இஸ் டியூ டு அரைவ் டேஷ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து அரைவ் ஆயிடுச்சு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூசேஜ் பார்த்தலாம், இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்டூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துலாம். அதுக்கப்புறம் இதுக்கு எது சரியான பதில் வரும் அப்படின்னு பார்த்துலாம். ஆன் யூஸ்டு ஃபார் சர்ஃபேசஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் டேஸ் அண்ட் டேட்ஸ். ஒரு சமமான சர்ஃபேஸ் மேலே ஒரு பொருள் இருந்தால் ஆன் யூஸ் பண்ணலாம். டேஸ்க்கு, டேட்ஸுக்குலாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். த புக் இஸ் ஆன் த டேபிள் வந்து ஒரு சர்ஃபேஸான இடம், அதுக்கு மேலே புக் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் ஆன் யூஸ் பண்ணலாம். மை பர்த்டே இஸ் ஆன் மண்டே, டே அதனால ஆன் யூஸ் பண்ணலாம். டேட் அதனால ஆன் யூஸ் பண்ணலாம். In used for enclosed spaces, countries, cities, months, years and centuries. ஒரு மூடி இருக்கும், என்க்ளோஸ்ட் பிளேஸ்னால் மூடி இருக்கும், அந்த மாதிரியான இடங்களில் இன் யூஸ் பண்ணலாம். சிட்டிஸ், கண்ட்ரிஸ், மந்த்ஸ், இயர்ஸ் இதெல்லாம் பற்றி பேசும்பொழுதும் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். த கிளாத்ஸ் ஆர் இன் த கபோர்ட் எப்படி இருக்கும்? மூடி தானே இருக்கும். துணி வந்து கபோர்ட்குள்ளே இருக்குது, உள்ள என்க்ளோஸ் ஸ்பேஸாக இருக்குல்ல கபோர்ட். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இன் யூஸ் பண்ணலாம். த டாலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்ட் இஸ் இன் துபாய். ஸோ இன் இங்கே யூஸ் பண்ணலாம். Into shows movement from outside to the inside of a place or object, change of state or condition. அதாவது மூவிங்கில் அவுட் சைட்லேருந்து உள்ளே ஒன்று வருது அப்படின்னா நீங்கள் இன்டூ யூஸ் பண்ணலாம். ஹி ஜம்ப்ட் இன்டூ த பூல், அவன் வந்து பூல்குள்ளே குதிச்சான். இன்டூ உள்ள அப்படின்னு வரல, அந்த மாதிரியான இடங்களில் இன்டூ யூஸ் பண்ணலாம். த கேட்டர்பில்லர் டர்ன்ஸ் இன்டூ அ பட்டர்ஃப்ளை, கேட்டர்பில்லர் வந்து பட்டர்ஃப்ளையாக மாறிச்சு. ஸோ அந்த மாதிரியான இடங்களையும் நீங்கள் இன்டூ யூஸ் பண்ணலாம். அட் இஸ் யூஸ் டு ஷோ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆர் லொக்கேஷன், எக்ஸாக்ட் டைம், ஈவெண்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் சொல்கிற, ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் அட் யூஸ் பண்ணலாம். ஐ சாகர் அட் த பார்ட்டி, வி மெட் அட் த பஸ் ஸ்டாப். ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லும்போது நீங்கள் அட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இஸ் டியூ டு அரைவ் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த சொல்லுது. ஸோ அட்டு தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லா டீட்டெயிலுமே பார்த்துருக்கோம். ஏன் சரியான ஆன்சர், ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் சரியில்லை, அண்ட் நிறைய வெக்காபுலரிஸ் பார்த்தோம், இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.